இன்றைக்கு ஐநாவினுடைய UNRWA வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவிலே 10 பேரில் 9 பேர் அகதிகளாக மாறி இருக்கிறார்கள். ஹமாஸினுடைய தலைவர்கள் யாரையுமே இந்த யுத்தத்தில் இஸ்ரேலால கொல்ல முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த வயது முதிர்ந்தவரை சிறையில வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா கொன்று இருக்கிறார்கள். இவ்வளவு பேசிய கமலா ஹாரிஸ் வெளியில வந்து பேசும்போது என்ன சொன்னார்? நீங்க கொன்று சொல்லி சொல்லக்கூடாது, நாங்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். முழு காசாவையும் அழிச்சிருக்கிறீங்களே, நீங்க அழிச்சேன்னு சொல்லக்கூடாது, நாங்களும் சேர்ந்து அழித்திருக்கிறோம். நாங்க எதுக்கு தேவைக்கில்லாம இவனுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இருக்கனே, இவனையே நாங்க காப்பாற்ற போகணும்னு சொல்லி இன்றைக்கு ஐசிசியினுடைய இடையீட்டு மனுவை வாபஸ் வாங்குறோம் என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக இன்றைய தினம் 11 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 294வது நாளாகவும் காசா பள்ளத்தாக்கிலும் அதை சுற்றி சர்வதேச அளவிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 294 நாட்களை நாம் கடந்திருந்தாலும் ஒரு நிரந்தர யுத்த வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது. காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தம் வர வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைத்து மனிதநேயமிக்க மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆனாலும் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கொடுப்பதற்காகவோ அல்லது பாலஸ்தீன மக்களை நிம்மதியாக வாழ விடுவதற்கோ இஸ்ரேல் ஒருபோதும் தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய தற்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசியல் எதிர்காலமே காசாவில் தான் தங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவர் காசாவினுடைய யுத்தத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். யுத்தத்தை காரணம் காட்டி தான் பதவியில் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிற காரணத்தினால் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நகராமல் இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இடையிலே சீனா காசாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்து அனைத்து இயக்கங்களையும் ஒன்றிணைத்திருக்கிறார்கள். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது மிக முக்கியமானது. அதிலும் குறிப்பாக சர்வதேச அளவிலே பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அமெரிக்க பயணத்தில் பெஞ்சமின் நெதன்யாகு கமலா ஹாரிஸ் உள்ளிட்டவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கமலா ஹாரிஸினுடைய சந்திப்பில் என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களை பார்ப்பதற்கு முன்பதாக காசாவிலே தற்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காசாவை பொறுத்தவரையில் கான் யூனிஸ் பகுதிகளில் தொடர்ந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது. பாரிய அநியாய தாக்குதல்கள் அங்கே நடத்தப்படுகிறது. குறிப்பாக காசா பகுதிகளில் 83% இடங்கள் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியே இல்லாத இடங்களாக மாறிப்போய் இருக்கிறது. இந்த நிலையில் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய கான் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலுடைய தொடர் தாக்குதல் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 32 பேருடைய ஜனாசாக்கள் கான் யூனிஸில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதான செய்திகளை அல் ஜசீரா கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஜனாசாக்கள் கொண்டு வரப்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அங்கே ஜனாசாக்களை வைப்பதற்கு இடமில்லாத ஒரு நிலை இருக்கிறது. எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் மொத்தமாக காசா சுடுகாடாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இஸ்ரேல் நடத்தி வருகிற இந்த கொடூர தாக்குதல்களில் பானி சுலைகா பகுதிகளில் இஸ்ரேலுடைய ராணுவம் வீசிய குண்டுக்கள் காரணமாக அங்கிருக்கக்கூடிய வீடுகள், கட்டிடங்கள் என்று பல பகுதிகளும் இடிந்து வீழ்ந்திருக்கிறது. இந்த இடிபாடுகளுக்கு கீழால் உயிரற்ற ஜனாசாக்கள் பல இருக்கிறது என்று இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. அவங்கள மீட்டெடுக்க
மீட்டெடுக்கிறதுங்கிறது அசாத்தியமானது. ஏன்னா இடிபாடுகளுக்கு மத்தியில் சிக்குகிறவங்களை பொறுத்தவரையில் அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நவீன வசதிகள் கொண்ட ஆயுதங்களோ அல்லது புல்டோசர்களோ எதுவும் கிடையாது. ஒரு பெரிய கட்டிடம் உடைஞ்சு விழுந்ததுன்னு சொன்னால் அதை எடுப்பதற்கு எந்தவித வசதிகளும் கிடையாது. கையாலையும் இருக்கிற மண்வெட்டிகளாலையும் முடிந்த வரைக்கும் தோண்டி எடுப்பாங்களே தவிர முடியாதவர்களை அப்படியே விட்டு விடுவார்கள். இப்படி ஒரு அவலத்தை தான் தற்போது காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள். எனவே கான் யூனிஸ் பகுதிகளிலே இன்றைக்கு நடந்து வந்த தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஜனாசாக்களாக இடிபாடுகளுக்குள் சிக்கிவிட்டார்கள். அவர்களுடைய ஜனாசாக்களை மீட்க முடியவில்லை என்கிறது சுகாதாரத்துறை. இதே நேரத்தில் சில பொழுதுகளில் அங்கே உயிரோடு கூட மக்கள் சிக்கி இருக்கலாம், அவர்களையும் மீட்க முடியாத நிலை இருக்கிறது. ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்றது தெரியாத அளவுக்கு பல கட்டிடங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற நிலையில ஷேக் நாசர் பகுதிகளிலையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆளில்லா விமானங்கள் குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று ரஃபாவினுடைய வடமேற்கு பகுதிகளாக இருக்கக்கூடிய அல் ஷாகூர் என்கிற பகுதிகளிலையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் ஸ்னைப்பர் அட்டாக்குகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மொத்தத்தில் காசாவினுடைய கான் யூனிஸ் பகுதிகளில் 4 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்டிருந்தாலும் மீதமுள்ள மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்துகிறது. அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரதமர் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே அவர் அமெரிக்க தலைவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே திட்டத்தெளிவான இந்த அநியாயங்களை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. கண்மூடித்தனமான இந்த தாக்குதல்களை தடுக்க முடியாமல், தடுத்து நிறுத்துவதற்கு துப்பில்லாமல் அரபு நாடுகளும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான முயற்சிகளும் இல்லாமல் இதுவரைக்கும் 39,500க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான சகோதரர்கள், குறிப்பாக 90,000க்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அல்லாஹுதான் அவர்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும், அல்லாஹுதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளைத்தான் தொடர்ந்து நாம் காசா மக்களுக்காக கேட்க வேண்டி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஐநாவினுடைய UNRWA வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவிலே 10 பேரில் 9 பேர் அகதிகளாக மாறி இருக்கிறார்கள். 10 பேர் இருந்தாங்கன்னா 9 பேர் அங்க அகதிகள் தான். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 100க்கு 99% அகதிகளாக மாறி இருக்கிறார்கள். உலகத்தில் இப்படி ஒரு யுத்தம் நடக்கலைங்க. நீங்க வரலாற்றில் எங்கேயுமே கேள்விப்பட முடியாது. இந்த நவீன காலம்ங்கிறதுனால அல் ஜசீரா மாதிரி ஒரு ஊடகம் இருக்கிறதுனால இந்த செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு அநியாயத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான டன் வெடிமருந்துகளை போட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவால் கொடுக்கப்பட்ட வெடிமருந்துகள் மாத்திரமே 25,000க்கு மேற்பட்ட பாரிய குண்டுகளை இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தயாரிப்புகளை கொட்டி தீர்த்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? 25,000 குண்டுகள் என்று சொன்னால் ஒவ்வொரு குண்டுகளும் மினிமம் 900 கிலோ, 900 கிலோ வெயிட் கொண்டவைகள். 900 கிலோ வெடிமருந்துங்கிறது சாதாரணமான விஷயமா? அப்படிப்பட்ட குண்டுகள் 25,000க்கு மேற்பட்ட குண்டுகளை போட்டிருக்கிறார்கள். அது அமெரிக்காவினுடைய தயாரிப்பு, அது அல்லாத இஸ்ரேலுடைய தயாரிப்பு, மற்ற நாடுகளுடைய தயாரிப்புகள் என்பதெல்லாம் தனியாக இருக்கிறது. இவ்வளவு அநியாயத்தை காசாவில் செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நேரம், காசாவிலே எந்த ஒரு பகுதிகளும் சேஃப் ஜோன் கிடையாது, பாதுகாப்பு மக்கள் வலயம் என்றொன்றே கிடையாது. மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அகதிகளாகுகிறார்கள். அகதிகளாகுகிற நேரத்தில் குப்பை மேடுகளுக்கு அருகாமையிலும் மணல் குன்றுகளுக்கு அருகாமையிலும் கிடைக்கிற இடங்களில் எல்லாம் அவர்கள் அகதி வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை உலகத்தில் யாருக்கும் ஏற்பட்டதில்லை என்று ஐநாவினுடைய UNRWA இன்றைக்கு அறிவித்திருக்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில தான் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகள்
பகுதிகளில் காசாங்கிறது தனியாக இருக்குது, வெஸ்ட் பேங்க், ஜெருசலம், மேற்கு கரை அந்த பகுதிகள் தனியாக இருக்கு. அதுல மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்கிற பகுதிகளில் வாழ்ந்து வந்த ஹமாஸினுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவரான முஸ்தபா முகமது அபு அரா என்கிறவர் இன்றைக்கு இஸ்ரேலுடைய தடுப்பு காவலிலேயே உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர் இந்த முஸ்தபா முகமது அபு அராங்கிறவரை பொறுத்தவரையில் இவர் இஸ்ரேலுடைய ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்தாருன்னா எப்போ இவரை கைது பண்ணுறாங்கன்னா அக்டோபர் 7க்கு பிறகுதான் இவரை கைது பண்ணுறாங்க. இவர் கைது பண்ணுகிற அளவுக்கு வெளியில் நடமாடிக்கிட்டு தெரிஞ்சாரான்னா நடமாடிக்கிட்டுலாம் தெரிஞ்சவர் கிடையாது. இவருக்கு 63 வயது முதிர்ந்தவர், நிரந்தர நோயாளி, படுத்த படுக்கை கட்டிலே கிடந்தவர். அவர் நோயாளியாக கட்டிலில் கிடந்தவர். அவரைத்தான் என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, நீங்க ஹமாஸினுடைய தலைவர் என்கிற காரணத்தினால கட்டிலில் இருந்தவரையே அவர்கள் கைது பண்ணி கொண்டு போனது மட்டுமல்லாமல் சிறையில் வைத்து அனைத்து கைதிகளையும் போன்று 63 வயதான முதியவரை, 63 வயதான நோயாளியை படாத பாடுபடுத்தி சித்திரவதை செய்த காரணத்தினால் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன பார்க்கணும்னு கேட்டா, ஹமாஸினுடைய தலைவர்கள் யாரையுமே இந்த யுத்தத்தில் இஸ்ரேலால கொல்ல முடியாம போயிடுச்சு. ஆனா இந்த வயது முதிர்ந்தவரை சிறையில் வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா கொன்று இருக்கிறார்கள். இதுல இன்றைக்கு உலகத்திற்கு தெரிய வந்த 2 செய்திகள். ஒன்று, ஹமாஸினுடைய தலைவராக இவர் இருந்திருக்கிறார், இவரை சிறையிலே கொன்றிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட இளைஞர்களை பாருங்கள். வெஸ்ட் பேங்க்ல அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட இளைஞர்களை தான் பார்க்குறீங்க. இதை எதுக்கு நம்ம இங்கே போட்டு காட்டுறோம்னு சொன்னா, ஹமாஸுக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த பிபிசி என்கிற ஒரு குரூப் இருக்குதா இல்லையா, பிபிசி தமிழ் பிரிவு, இந்த கமலா ஹாரிஸை பற்றி பேசக்களையும் நான் சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எப்படியெல்லாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக பாலஸ்தீன மக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பாலஸ்தீன மக்களை தீவிரவாதியாக சித்தரிக்க முடியுமோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுகிற ஒரு குரூப் இருக்கும்னு சொன்னா பிபிசி தமிழ். பிபிசி ஆங்கிலத்தை விட கொடூரமானவங்க. அப்படி என்ன இந்த அப்பாவிகள் மேல் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புங்கிறது ஆச்சரியமான கேள்வியா இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹமாஸுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை, மக்கள் அத்தனை பேரும் ஹமாஸுக்கு எதிராக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ எங்கேயாவது எடுத்து கொண்டு வந்து காட்டுவான். அதுவும் கட்டிங் ஓட்டிங் வீடியோவாக இருக்கும். அப்படி காட்டுகிறவங்களுக்கு நீங்க காட்ட வேண்டிய வீடியோ எதுன்னு கேட்டா இந்த வீடியோ தான். இதை பாருங்க. ஹமாஸினுடைய தலைவர் சிறைச்சாலைக்குள்ளே உயிரிழந்திருக்கிறார். அதுவும் வெஸ்ட் பேங்க்ல, காசாவுலன்னா கூட ஒரு கணக்கு, வெஸ்ட் பேங்க்ல அத்தனை இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு அவருடைய ஜனாசாவில் பங்கெடுக்கிறார்கள். சரியாக இருந்தா ஹமாஸினுடைய ஒரு தலைவருடைய ஜனாசாவில் இந்த நேரத்தில் இத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வருவது என்பது இஸ்ரேலால் அத்தனை பேரும் சுட்டுக் கொல்லப்படுவதற்கு அல்லது கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக மாறிவிடும். ஆனா அதையும் மீறி பாருங்க, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஜனாசாவிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறார்கள். அந்த அதாவது முகமது அரா அவர்கள் ஷஹீதாகி இருக்கிறார். முகமது அரா அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்கிறார். 63 வயதுகளை உடைய ஒரு சிறப்பாக வெஸ்ட் பேங்க்ல செயல்பட்டு ஹமாஸினுடைய ஒரு போராளி அவர், பாலஸ்தீன விடுதலைக்காக போராடியவர். இந்த செய்தி அல் குதுஸ் நெட்வொர்க் வெளியிட்டிருக்கிறாங்க. முழுக்க பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய ஒரு சகோதரர் தன்னுடைய 63 வயதிலே மரணித்திருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன், அவருக்கு நிரப்பமான சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளில் நாம் இணைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு 63 வயதுடைய முதியவருக்காக திரண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அங்கே ஹமாஸினுடைய செல்வாக்கையும் இந்த இளைஞர்களுடைய சுதந்திர வேட்கையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கலாம். சுத்தி எவ்வளவு இளைஞர்கள் இதிலே பங்கெடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும். இப்படியான இன்றைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாகவும் இந்த வீடியோ மாறி இருக்கிறது. இப்படி அநியாயமாக சிறைப்பிடித்து வைத்து, அதுவும் 63 வயதுடைய ஒரு மனிதரை அவரை சிறையிலே அடைத்து வைத்து அவருக்கு மருத்துவ சேவைகள் எதையுமே செய்யாமல் நோயாளியாகவே வைத்து அவரை கொன்றிருக்கிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு ஷேக் அபு அராவினுடைய இந்த கொலை, இந்த மரணம் தொடர்பாக ஹமாஸ் கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு. இப்படியான அநியாயங்களை நீங்கள் தொடரக்கூடாது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறது என்கிறதையும் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் மிக தெளிவாக வெளியிட்டு
வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலே ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் ஊர்வலமாகவும் போராட்டமாகவும் இவருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தார்கள் என்கிற குறிப்பையும் வஃபா நியூஸ் ஏஜென்சியும் அல் ஜசீரா போன்ற அல் குதுஸ் நெட்வொர்க் போன்ற நியூஸ் ஏஜென்சிகள் எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனை சந்தித்த பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர், அவரை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் சந்தித்திருக்கிறார். கமலா ஹாரிஸை பொறுத்தவரையில் இவர்தான் அடுத்த ஜனநாயக கட்சியினுடைய அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட இருப்பவர். இதுவரைக்கும் அறிவிக்கப்படவில்லை, பெரும்பாலும் இவரைத்தான் அறிவிக்க இருக்கிறார்கள் என்கிற நிலையில் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் இந்த இருவருக்கு மத்தியிலே இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. ஆனால் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையை பிபிசி தமிழில் கூட நீங்க பார்க்கலாம், ரொம்ப சிலாகிச்சு நெதன்யாகுவிடத்தில் காசாவில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாவற்றையுமே எடுத்து சொல்லி இருக்கிறாரு கமலா ஹாரிஸ். இப்படி யாருமே நெதன்யாகு கிட்ட சொன்னதே கிடையாது, அப்படி எடுத்து சொல்லி இருக்கிறாரு அங்க நடக்கிற அநியாயங்கள்ங்கிற மாதிரி. என்ன செஞ்சிருக்கிறாங்க என்று கேட்டா, உப்பு புளி காரம் எல்லாத்தையும் சேர்த்து ரோசங்கட்டதனமாக சில செய்திகளை எழுதி இருக்கிறார்கள். இதே போன்று பல மேற்கு ஊடகங்களும் எழுதி இருக்கிறாங்க. எதுக்கு எழுதுறாங்கன்னு கேட்டா, நெதன்யாகுட்ட போய் பாலஸ்தீனத்தில் குழந்தை பிள்ளைகள் சாகுறாங்க என்கிறதை இவ எடுத்து சொல்லிட்டாவான். சொல்லலைன்னா நெதன்யாகுக்கு தெரியாதா, அல்லது இவ சொன்னதுனால மட்டும் அது பெரிய ஒரு விகாரமாக்கப்பட போகுதா? இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே வெள்ளை மாளிகைக்கு வெளியில ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுவே போதுமான சாட்சி இவனுடைய லட்சணம் எப்படிப்பட்டது என்பதற்கு. இந்த நேரத்தில் கமலா ஹாரிஸ் அவரை சந்தித்து பேசியதில் 2 விவகாரம் பேசுறா. அதுல ஒன்று, அங்க குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், இதெல்லாம் நிறுத்தப்படணும், டபுள் ஸ்டேட் 2 ஸ்டேட் அந்த கொள்கைக்கு நீங்க வரணும், அவங்களுக்கு தனிநாடு கொடுக்கணும், இந்த விஷயமெல்லாம் பேசத்தான் செய்கிறா. இல்லைன்னு சொல்லலை, எதுக்காக பேசினா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் முழுமையாக இஸ்ரேல் சார்பானவராக அவர் நிற்கிறார். இப்பொழுது தேர்தல் ஜெயிக்க வேண்டும் என்றால் கமலா ஹாரிஸுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் என்னன்னு கேட்டா, முழுமையாக இஸ்ரேலுக்கு சாயாமல் இஸ்ரேல் பாதி பாலஸ்தீனம் பாதி என்று நிற்க வேண்டும். சரி, இவ்வளவு பேசிய கமலா ஹாரிஸ் வெளியில வந்து பேசும்போது என்ன சொன்னார்? 45 நிமிட பேச்சுவார்த்தையில் நான் அவருக்கு என்னெல்லாம் நினைவூட்டினேன் தெரியுமா என்று சொல்லும்போது, நீங்க காசாவில் இவ்வளோ பெரிய வேலை செய்றீங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எங்க அரசாங்கம் இல்லையா என்கிறதை நான் சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது? 40,000 பேர் அங்க கொண்டிருக்கிறீங்களே, நீங்க கொன்று சொல்லி சொல்லக்கூடாது, நாங்களும் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். முழு காசாவையும் அழிச்சிருக்கிறீங்களே, நீங்க அழிச்சேன்னு சொல்லக்கூடாது, நாங்களும் சேர்ந்து அழித்திருக்கிறோம். என்னன்னா, இதுதான் அந்த அமெரிக்காவுடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிறங்க. அமெரிக்காவில் எவன் ஜனாதிபதியாக வரணும்னா கூட யூதர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் வர முடியலை. அவங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அதனால தான் நெதன்யாகுவை கூப்பிட்டு காங்கிரஸில் பேச வச்சு, ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கிறான், ஒரு பக்கம் ஜோ பைடன் சந்திக்கிறான், மறுபக்கமாக கமலா ஹாரிஸ் சந்திக்கிறா. இவங்க எல்லாம் ஏன் சந்திக்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், எங்களை சேர்த்துக்கிறோங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டால், இவர் வரும்போது பங்கர் பஸ்டர் பாம், நிறுத்தி வைத்திருந்த பாம்புகளை கூட நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்கிற வாக்குறுதிகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஊடகங்கள் சொல்லுகிற கதையை வைத்துக்கொண்டு பரவாயில்லை, கமலா ஹாரிஸ் காசாவுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவர் காசாவுக்கு சப்போர்ட்டாக இல்லை. காசா விவகாரத்தில் முழுக்க முழுக்க நாங்கள் தான் உங்களோட இருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் என்பதை நினைவூட்டிக் கொள்கிறோம் என்பதையும் தெளிவாக கமலா ஹாரிஸ் சொல்லி இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு கமலா ஹாரிஸினுடைய விவகாரத்தில் நடந்தது என்கிற தகவல்களுக்கு அப்பால் இன்னொரு செய்தி நடந்திருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, நமக்கு தெரியும், அண்மையில் யூகேயில் ஐக்கிய ராச்சியத்தில் நடைபெற்ற, பிரித்தானியாவில் நடைபெற்ற தேர்தலில் தொழிற்கட்சி பாரிய வெற்றியை அடைந்து விட்டார்கள். அவர்கள் வரலாறு காணாத வெற்றி என்று கூட சொல்ல முடியும். தேர்தலில் ரிஷி சுனக் வீட்டுக்கு போயிட்டாரு. ரிஷி சுனக்குடைய கட்சி மொத்தமாக மண்ணை கவ்வியது. அவர்கள் தோல்வியுற்றதற்கு பிறகு தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கையை பார்க்கும்போது சம்திங் ஏதோ ஒரு டிஃபரெண்ட் தெரிகிறது, நமக்கு தெரியுது. ஏன்னா தொழிற்கட்சினும் போது கொஞ்சம் கம்யூனிஸ்ட் சாயலெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால ஏதோ ஒரு நிதானமான போக்கை அவர்கள் கடைபிடிப்பதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு புதிய பிரதமர் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விவகாரம் என்னன்னு சொன்னா, நெதன்யாகுக்கும் அதே போன்று இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கேலண்ட்டுக்கும் ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்
என்று ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க. நெத்தனியாகு, கேலண்ட், அதே மாதிரி யஹியா சின்வார், ஹமாஸினுடைய 3 தலைவர்கள், இந்த 2 பேர் இவங்களுக்கு தான் ஐசிசி அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க போறாங்க. அவங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. அவங்க அமெரிக்கா, யூகே இது மாதிரி கைது பண்ண மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பயணிக்கிறவங்களும் கிடையாது. அவங்க அரபு நாட்டோட, ரஷ்யாவோட, சீனாவோட நிற்கிறவங்க. அவங்களுக்கு இந்த அரெஸ்ட் வாரண்ட் நத்திங். ஆனால் நெத்தனியாவுக்கும் கேலண்ட்டுக்கும் அது பெரிய விவகாரம். அவங்கள யூரோப்பில் எந்த நாடும் இந்த அரெஸ்ட் வாரண்ட் போனால் கைது செய்யப்படலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் யூகே என்ன பண்ணினாங்கன்னா, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கிறதாக ஐசிசி முடிவெடுத்ததோட, ஐசிசியினுடைய உறுப்பு நாடாக யூகே இருக்கிற காரணத்தினால் ரிஷி சுனக் பிரதமராக இருக்கும்போது 1 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இவங்களை கைது பண்ணுறதுக்குன்னு சொல்லி அதற்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எதிர் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். நாங்கள் யூகே சார்பாகவே ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் இதற்கு எதிராக அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இன்னைக்கு யூகே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த மனுவை வாபஸ் பெறுகிறோம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இது யூகே வரலாற்றில் பெரிய மாற்றம். ஏன்னா முழுக்க இஸ்ரேல் பக்கம் நிற்கிறவங்க, இஸ்ரேலை உருவாக்கினதே அவங்க தானே, பிரித்தானியா தானே. இஸ்ரேல் என்ற ஒரு கள்ள குழந்தையை அரபு தேசத்துக்குள் உண்டாக்கி விட்டது யாருன்னு கேட்டால் இவங்க தான். அப்படி இருக்கும்போது இந்த தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால, லேபர் பார்ட்டி லைனுக்கு வந்துட்டதுனால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நாங்கள் எதுக்கு தேவைக்கு இல்லாமல் இவனுக்கு வால் பிடிச்சிக்கிட்டு இருக்கனே, இவனையே நாங்கள் காப்பாற்ற போகணும்னு சொல்லி இன்றைக்கு ஐசிசியினுடைய இடையீட்டு மனுவை வாபஸ் வாங்குகிறோம் என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்கிற ஒரு நல்ல செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ஜெனின் நகரத்தில் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்த நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய அல் குதுஸ் பிரிகேட் அவர்களுக்கு எதிராக பாரிய எதிர்வினை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவிலே சென்ட்ரல் காசா பகுதிகளில் அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நெட்சாரிம் காரிடார் என்று சொல்லுகிற அவங்களுடைய வெப்பன் சப்ளை லைன் இருக்குது. வெப்பன்ஸ் எல்லாம் நெட்சாரிம் காரிடார் வழியாக தான் சப்ளை பண்ணுவாங்க. அந்த இடத்துல மோட்டார் குண்டு தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறது அல் குதுஸ் பிரிகேடும் கஸ்ஸாம் பிரிகேடும் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பின்னால் அந்த வீடியோக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் தெற்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ரஃபா கேட் இருக்குதா இல்ல, ரஃபா கடவை, அந்த வழியாகத்தான் உணவுகள் எல்லாம் உள்ள வரும் ரஃபா பார்டர். அந்த ரஃபா பார்டர் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த இஸ்ரேலுடைய ராணுவம், அதே போன்று இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மீது எல்லாம் மோட்டார் குண்டு தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். பல வாகனங்களை அழித்திருக்கிறார்கள், பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி இரவு நேரத்தில் இருந்து, நேற்று இரவில் இருந்து கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்த முஜாஹிதீன்கள் கான் யூனுஸ் பகுதிகளில் உள்ளே நுழைய முற்படுகிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீதும் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் மீதும் துப்பாக்கிகள் மூலமான தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் அவர்களுடைய டேங்குகள் மீதும் பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கான் யூனுஸுக்கு உள்ள நுழைய முயன்ற 3 மெர்காவா டேங்குகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அஸ்கலான் பகுதிகளில், இஸ்ரேலுடைய அஸ்கலான் பகுதிகளுக்கு காசாவில் இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17 ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். ஆனால் இஸ்ரேல் இன்றைக்கு 3 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக சொல்லி இருக்கிறார்கள். அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். 17 ஏவினா 3 அடிப்படை புரியுதா இல்லையா? இவங்க 17 ஏவி இருக்கிறாங்க, 3 தான் ஏவப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலல் ஹவா என்கிற பகுதிகளில் இன்றைக்கு ஷம்ஸ் கிளப் என்று சொல்லி ஒரு கிளப் இருக்கிறது. அந்த பகுதிகளில் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் பியர்சிங் என்கிற வகையான ஒரு விதமான ஒரு குண்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது இந்த 293 நாளில் நம்மளே இன்னைக்கு தான் முதல்ல கேள்விப்படுறோம். புது வகையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பயணித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ வெஹிக்கிளை மொத்தமாக அழித்திருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அல் நாசர்
சலாஹுத்தீன் ஐயூபி படைப்பிரிவுகளோடு சேர்ந்து கான் யூனிஸ் பகுதிகளில் அல் கராரா பள்ளிவாயலுக்கு அருகிலே உள்ளே நுழைவதற்கு முற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வாகனங்களினுடைய கூட்டத்திற்கே நாங்கள் இன்றைக்கு குண்டுமலை பொழிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. யாசின் 105 மூலமாகவும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அல் ஜலால் பள்ளிவாயல், அல் ஜலால் மசூதி வளாகத்தில் நடைபெற்ற தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீதும் அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் மீதும் கலிபர் வகையான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அதற்குரிய பல வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நம்ம முடியுமான வீடியோக்களை பின்னாடி பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா காசா நகரத்துக்குள்ளே நுழைவதற்கு முற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகள் 4 டேங்குகள் மீதும் அவர்களுடைய இராணுவத்தின் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட். மொத்தமாக இன்றைக்கு இதுவரைக்கும் 7 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தாலல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கு பாரிய சண்டை இருதரப்புக்கும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. பாரிய மோதலாக அது வெடித்திருக்கிறது. அது பற்றிய அப்டேட்களை தொடர்ந்து அல் ஜசீராவும் தந்து கொண்டிருக்கிறாங்க. அதிலே முக்கியமாக இன்றைய தினம் தாலல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கு மாலையாகும் போது ஒரே நேரத்தில் 2 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரண்டோடு சேர்க்கும் போது 9 மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் ஷாவால் என்கிற ஒரு வகையான குண்டுகளை அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த குண்டுகளை பயன்படுத்தியும் பல மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளிக்கிற காட்சிகள் வெளியாகி இருக்கிற. உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை காட்டுறாங்க. பாருங்க, ரொம்ப நெருக்கத்தில் போய் அவங்களுடைய வெஹிக்கிளையும் அவங்களையும் கண்காணிக்கக்கூடிய காட்சிகள் இதில் வெளியாகி இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்களை எப்படி தாக்குதல் நடத்துவதற்கு தயார் செய்கிறார்கள், பின்னர் அவர்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகள் இங்கே பாருங்க. இஸ்ரேல் வெஹிக்கிள் வர்றது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருந்தது. பூமி மட்டத்தில் வைக்கப்பட்ட ஒரு கேமரா மூலமாக கண்காணிக்கிறாங்க. பாருங்க, இப்போ இங்கே தான் நிற்கிறானுங்கிறத இவ்வளோ நெருக்கத்தில் வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கண்காணிக்கக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி கண்காணித்ததற்கு பிறகுதான் அவர்கள் மீதான தாக்குதல்களை அவர்கள் நடத்துகிறார்கள். நடத்தி அங்கிருக்கக்கூடியவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கவனிக்க முடியும். இதில் நீங்கள் பாருங்க எப்படி அவங்க போறாங்கிறத கொஞ்சம் சுபஹானல்லாஹ் பாருங்க. இவர்களுடைய இந்த ராணுவ நடவடிக்கைகள் சும்மா போத்திக்கிட்டு ஒரு பெட்ஷீட் ஒன்றை எடுத்து போத்திக்கிட்டு அதுக்குள்ள வெப்பன்ஸை மறைச்சிக்கிட்டு போறாங்க. பாருங்க, பார்த்தீங்கன்னா எப்படி போறாங்கிறது தெரியும். அப்படி போய் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டாங்க, இந்த மண் மேட்டுக்கு மேலே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், மெர்காவா டேங்க் ஒன்று இருக்குது. இந்த மெர்காவா டேங்க் மேலே அட்டாக் பண்ணுறதுக்காகத்தான் வந்திருக்கிறார்கள். டேங்க் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. இதற்குள் இருந்தவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா கொல்லப்பட்டு விடுவார்கள். டேங்க் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இங்கே வருகிற டேங்கை காட்டுறாங்க. பாருங்கள், இங்கே தான் அந்த டேங்க் வருது. இது வரக்கூடிய வழியை தேடி போவாங்க. இங்கே நீங்கள் கவனிக்கலாம், இந்த 2 டேங்க் வருகிறது. இது எங்கே வருமோ அந்த வரக்கூடிய இடத்தை இந்த பகுதியால் போகிறாங்க. பாருங்க, இது அந்த ஷாவால் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு வெப்பனை அவங்க எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இது கஸ்ஸாம் பிரிகேடினுடைய சொந்த தயாரிப்பு என்று சொல்லப்படுகிறது. அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு தான் கழுத்தில் தோளில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க. சுமந்துக்கிட்டு போகிறவங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த ரோட்டில் தான் அந்த மெர்காவா டேங்க் இப்போ வரப்போகுது. அந்த டேங்க் புல்டோசர் எல்லாம் இந்த ரோட்டில் வரப்போகுது. அது தூரத்தில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னா கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்சுட்டு அதை எப்படி அவங்கள மேலே வெடிக்க செய்யலாம்ங்கிற வேலைகளை எல்லாம் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அங்கே நின்றுக்கிட்டு அந்த இடத்துல எதுனா அது பூமியில் புதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பூமியில் புதைச்சிட்டாங்க. இந்த வர்றாங்க, கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி அழகாக வர்றாங்க. பாருங்கள், வரும்போது வெடிச்சு செதறி அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்படுகிற ஒரு நிலை உருவாகிறது. இந்த இடத்துல வரும்போதே அதுக்கு மேலே ஏறும்போது கன்னி வெடி மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எரிக்கப்பட்டு விடுகிறது. அவர்கள் மொத்தமாக அழிந்து விடுகிறார்கள். அதை இப்படித்தான் அவர்கள் அழிக்கிறார்கள். அடுத்த டேங்கும் வரும், அதையும் அழிக்கக்கூடிய காட்சி அவங்க காட்டுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அடுத்த 2வது டேங்க் வரும்போது அந்த 2வது டேங்கும் அழிக்கப்படுகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் 2வது வருகிறது. வரும்போது அந்த டேங்க் எப்படி அழிக்கப்படுகிறது, அதுக்கு மேலே அது ஏறும்போது அது வெடித்து செதறுகிற காட்சிகளை தான் அவங்க படமாக்கி இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த டேங்கும் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரியான நேரத்தில் இதே தாலல் ஹவா பகுதிகளில் யாசின் 105 மூலமாக மேலும் 2 மெர்காவா டேங்குகளையும் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அல் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தமாக இன்றைய தினம் 11 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டேங்கும் பல்லாயிரக்கணக்கான மில்லியன்
டாலர்கள் பெறுமதியான டேங்குகளை அசால்ட்டாக வெறும் $530 செலவழித்து செய்யக்கூடிய யாசின் 105 மூலமாக அழித்து விடுகிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான விவகாரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் தாலல் ஹவா பகுதிகளில் கடுமையான தரைப்படை தாக்குதல்கள் தற்போது நடந்து வருகிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிற நேரத்தில் இன்றைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஜுமா தொழுகைக்காக சென்ற சகோதரர்களை தடுத்து பல பேரை கைது செய்து பல பேர் மீது தடியடி தாக்குதல்களும் துப்பாக்கி சூடுகளும் நடத்தியிருப்பதாக வஃபா நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தொழுகைக்காக சென்ற சகோதரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு தொலைச்செல்கிற யாராக இருந்தாலும் ஐடி ப்ரூஃபை பார்த்துட்டு தான் உள்ள விடுவாங்க. 40 வயதுக்கு மேற்பட்டவங்களை தான் உள்ள விடுவாங்க. இளைஞர்கள் யாரையும் தொழுவதற்கு அங்கே அனுமதிப்பதில்லை. இந்த மாதிரியான ஒரு நெருக்கு வாரங்களுக்கு மத்தியில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இன்றைய தினமும் சுமார் 40,000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, தொலைப்போனாலே அடிக்கிறான், தொலைப்போனாலே திட்டுறான், தொலைப்போனாலே பிரச்சனை என்று இருக்கும் போதும் இது எங்களுடைய புனித பூமி, எங்களுடைய புனித பள்ளிவாயல் என்பதற்காக அத்தனை இன்ப துன்பங்களையும் சகித்து கொண்டு சுமந்து கொண்டு அந்த மக்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்கிற கேள்வி மிக முக்கியமானது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஹிஸ்புல்லாக்களுடைய அட்டாக் காரணமாக பற்றி எரியக்கூடிய பகுதிகள் இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. இதனுடைய முழுமையான காட்சிகளை நம்ம நிறைய தீப்பற்றுகிற காட்சிகளை நம்ம வெளியிட முடியாது. அந்த அடிப்படையில் அதை நம்ம ஒரு அளவுக்கு தான் காட்ட முடியும். இன்றைய தினம் சரியாக இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் தெற்கு லெபனானுடைய பகுதிகளை கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ராமியா என்கிற கிராம பகுதிகளில் இருந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு சொந்தமான தொழில்நுட்ப அமைப்பை, அவர்களுடைய அந்த உளவு பார்க்கிற அமைப்பை மொத்தமாக குறிவைத்து தாக்கி அழித்திருக்கிறோம் என்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அதே போன்று காஃபர் ஷோபா மலைப்பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய இராணுவ தளங்கள் மீது இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார். அதே நேரம் ஷைபா ஃபார்ம்ஸ் பகுதிகளிலையும் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கடுமையான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி வருகிறார்கள். அதே போன்று இன்றைய தினம் சரியாக துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மூலமாக காஃபர் ஷோபா மலை மீது சரியாக மதியம் 12:45 மணிக்கு தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதே போன்று மதியம் 1 மணிக்கு மீண்டும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி ஹிஸ்புல்லாக்களும் கஸ்ஸாம் பிரிகேட் என்று பல பேரும் பாலஸ்தீனத்திற்காக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். பாலஸ்தீன பெருபூமி சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற முயற்சியில் தான் அத்தனையுமே நடத்தப்பட்டு வருகிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை தான் நாம் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள், அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக தினம்தோறும் தொழுகையிலே குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க முன்வாருங்கள். பாலஸ்தீனம் வெல்ல வேண்டும், பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பதாக கொழும்பிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவருக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஒர்க் பண்ணதில்லை, ஃபங்க்ஷன் இல்லாமல் இருந்த நிலையில் சகோதரர் நதீர், அவரை நம்ம கொழும்பில் இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய களுத்தர மாவட்டத்தின் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம். அந்த மருத்துவமனையில் அவர் எழும்புவதற்கான, எந்திரிச்சு அவர் நடப்பதற்கான முயற்சிகள் மருத்துவ ரீதியாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு 3 மாதங்கள் அவரை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் என்பது மருத்துவர்கள் நமக்கு ஆரம்பத்தில் சொன்ன செய்தியாக இருந்தது. ஆனால் அவரை இப்பொழுதுதான் அவருடைய இப்போ 2 மாதம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அவரை சென்று நம்ம பார்த்த அந்த காட்சிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே போய் பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும், அவருடைய உடல்நிலை தேர ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இந்த இடுப்பு பகுதிக்கு கீழ்ப்பகுதிகளில் எந்த பகுதியுமே ஃபங்க்ஷன் இல்லாமல் நாட் ஃபங்க்ஷன் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அல்லாஹ்வுடைய பேருதவி, மருத்துவர்களுடைய முயற்சி, அல்லாஹ்வுடைய ரஹமத்து காரணமாக அவருடைய அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள் தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக விரல்கள் எல்லாம் அசைக்க முடியுமான நிலை தற்போது உருவாகி இருக்கிறது.
இருக்கிறது. அவரே சிலதை யோசித்து இப்போ அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்று செய்கிற அளவுக்கு இடுப்புக்கு கீழ்ப்பகுதி ஃபங்க்ஷனாக ஆரம்பித்திருக்கிறது என்பதை மருத்துவர்கள் நம்மிடத்தில் சொன்னாங்க. நமக்கு அண்மையில் ஒரு மருத்துவருக்கு திருமறை குரான் கொடுத்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திருமறை குரான் அவங்க கேட்கறதுக்கு காரணமாகவே சகோதரர் நதீர் அவங்க தான் இருந்தாங்க. அவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருவர் தான் அந்த சகோதரியும். அவங்க குரானை கேட்டிருந்தாங்க. நம்ம கொண்டு போய் அவரையும் பார்த்துட்டு அந்த குரானை அவங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டு வந்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நடத்தையும் அவங்களுக்கு குரானை கேட்கிற அளவுக்கு உண்டான ஒரு மாற்றமாக மாறி இருக்கலாம். அல்லாஹ் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு மேலும் அருள் புரிய வேண்டும் என்கிற நிலையில் சகோதரர் நதீருடைய இந்த செயல்பாடுகள் தற்போது மும்முரமாக அவருடைய அந்த உடல் தேர்ச்சிகள் ஏற்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக என்ன கவனிக்கணும் என்று கேட்டால், இடுப்புக்கு கீழே இயங்காமலேயே இருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியால் இப்போ அவர் நிற்கிறார். அதான் அதில் உள்ள ஸ்பெஷல் என்னென்னு கேட்டால், ஒரு பிடிமானத்தோட அவர் நிற்கிறார். நிற்கிற அளவுக்கு கால் ஃபங்க்ஷன் ஆகுது என்கிற செய்திகளை மருத்துவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய கருணை தான் அவருடைய இந்த மீட்சிக்கு காரணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய பொருத்தத்தை மாத்திரம் நாடி செய்கிற உதவிகள் தான். எனவே அவருடைய மேலதிக ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம 3 மாதத்தில் முடியும்னு நினைச்சாலும் அது 3 மாதத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களாகவும் மேலதிகமாக தேவைப்படலாம் என்கிற நிலையில் அவருக்காக உங்களால் முடிந்த உதவிகளை மேலதிகமாக வாரி வழங்குங்கள். அவருடைய அக்கவுண்ட் நம்பரையே முன்னால் நம்ம காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுடைய உதவியால் கண்டிப்பாக சகோதரர் நதீர் உங்களை போன்று என்னை போன்று எழும்பி நடக்கிற இந்த சமூகத்திற்காக பணி செய்கிற ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும். வல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற செய்திகளோடு அவர் ஒரு முக்கியமான கோரிக்கையை இதை பார்க்குற சகோதரர்கள்ட்ட முன் வச்சார். அவர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியுமான ஒரு சகோதரர். நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒருவராக இருக்கிறாரு. அந்த வகையில் அவர் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருந்து அவருக்கு ஒரு சகோதரர் மூலமாக ஒரு லேப்டாப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லேப்டாப்பில் இருந்துக்கிட்டே அவர் சில தொழில்களை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எனவே அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கக்கூடிய யாராவது விரும்பினீங்கன்னு சொன்னால், அவர் இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாதிரி வேலையை எனக்கு செஞ்சுதாங்க, அதுக்கு நான் ஒரு சேலரி தர்றேன்னு அவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்பினீங்கன்னா அதுவும் அவருக்கு பேருபகாரமாக இருக்கும். ஏன்னா அவர் நோயாளியாக அங்கே இருக்கிறார், அவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்கிற வகையில் அவரும் சம்பாதித்து தான் அவருடைய அடுத்த கட்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற நிலையும் இருக்கிறதுனால அதற்கான ஒரு பேருதவியாகவும் முடியுமான சகோதரர்கள் அவருக்கு அந்த உதவியை செய்யுங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அவருக்கு கொடுக்க விரும்புகிற சகோதரர்களும் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிற என்னுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும், தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். அப்படி தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான உதவியையும் முடிந்தவர்கள் செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே சகோதரர் நதீர் விரைவில் எழும்பி நம்மை போன்று நடப்பதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அல்லாஹு தாலா அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். அது முழுவதுமாக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.